பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜெப மாதத்தின் 18வது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒரு சபை வேகமாக கட்டப்பட வேண்டும் என்றால், ஒரு சபை வேகமாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், அதனுடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஊழியம் ஒன்று உண்டு. அதுதான் என்ன அப்படின்னு சொன்னால், சுவிசேஷ ஊழியம். அப்போஸ்தலர் காலத்திலே விசுவாசிகள் இதை தான் செய்தார்கள். கடுமையான காலகட்டம் அது. கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு பயங்கரமான போராட்டமான காலகட்டம் அது. ஒரு புறம் சவுல் பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை குறித்து அறிக்கையிட்டார்களோ அவர்கள் எல்லாம் தேடி தேடி போய் கொலை செய்த காலங்கள். அப்படிப்பட்ட நெருக்கத்தின் காலங்களிலே ஆதி அப்போஸ்தலர் கால விசுவாசிகள் என்ன செய்தார்களாம் என்றால், சிதறப்பட்ட ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்களாம், சுவிசேஷத்தை அறிவித்தார்களாம். அதன் காரணமாக பல ஜனங்கள் இயேசுவினிடத்திலே திரளாக ஆயிரமாக சேர்க்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, சேவா நிமித்தமாக சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்கிறதாய் வசனம் சொல்லுகிறது. இப்படி அவர்கள் பிரசங்கித்த போது சபைகள் சமாதானம் பெற்று தேவ வசனம் விருத்தி அடைந்து பெருகின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்பதாக. பிரியமானவர்களே, இன்று நாம் அநேகர் சுவிசேஷத்தை அறிவிக்க தவறுகிற ஒரு காரணம் என்ன என்று சொன்னால் வெட்கம். அப்போ பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வெட்கப்படேன் என்று சொல்லி. நாம் சுவிசேஷத்தை ஒருவருக்கு அறிவித்து அதன் மூலமாக அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எப்படி சரீர பிரகாரமாக பிள்ளைகளை பெறுகிறோமோ, நாம் சுவிசேஷத்தினாலே பிள்ளைகளை ஆவிக்குரிய ரீதியாக பெற்றெடுக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பவுல் இதை தான் சொல்கிறார், சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன் என்பதாக. அப்போ எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீர்களா? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அப்படியானால் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் மேலும் விழுந்த ஒரு பெரிய கடமை சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. சுவிசேஷம் என்றால் என்ன? ஆண்டவருடைய நற்செய்தியை மனிதர்களுக்கு அறிவிக்கிறது தான். சுவிசேஷத்தை எப்படி நான் அறிவிக்க முடியும் என்று நீங்கள் ஒருவேளை கேள்வி கேட்கலாம். ஒன்றுமில்லை, நீங்கள் பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டாம், பெரிய சொற்பொழிவாற்ற வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் சாட்சியாக சொல்லலாம். அதுதான் சுவிசேஷம். எப்போ வேணாலும் சுவிசேஷம் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். எப்படி ஆயினும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிறது நம்ம மேலே விழுந்த கடமை. எதற்காக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால், அது இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த ஒரு பெரிய கட்டளை. இதுதான் தேவனுடைய பெரிதான சித்தம் நம்மளை கொண்டு. ஸோ நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கத்தின் பாதையின் வழியாக நம்ம போனாலும், நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதுல நம்ம தவறவே கூடாது. உங்களை சுற்றிலும் இருக்கிற பட்டணங்களில் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கலாம். உங்களை சுற்றிலும் உள்ள வீடுகளுக்கு நீங்கள் சென்று சுவிசேஷம் அறிவிக்கலாம். உங்களுடன் பழகுகிற நண்பர்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கலாம். இயேசுவை அறிவிக்க நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, தவறவே கூடாது. எந்த வழியிலெல்லாம் நம்ம சுவிசேஷம் அறிவிக்க முடியுமோ அறிவிக்கலாம். வாட்ஸ்அப், யூடியூப், இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்களை பயன்படுத்தி கூட நாம் இன்றைக்கு பல வழிகளிலே சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கான நிறைய வாய்ப்புகள் நமக்கு இந்த நாளில் திறந்த வாசலாக காணப்படுகிறது, நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவர் ஒரு நாள் லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை கண்டு சொஸ்தமாக்கினார். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சொஸ்தமாக்கப்பட்ட உடனே அந்த லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷன்
ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் இனி உங்க பின்னாடி வந்து உங்களுக்கு ஊழியம் செய்வேன் என்பதாக சந்தோஷமாய் கூறின போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இப்போ நீ ஏன் பின்னாடி வர வேண்டாம், நீ உன்னுடைய பட்டணத்துக்கு போய் உனக்கு அறிமுகமான இதுவரைக்கும் உன்னை பார்த்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்த கண்ணோட்டம் வேற, உன்னை பார்த்த கோணம் வேற, ஆனால் இப்பொழுது நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், இதை போய் உனக்கு தெரிந்தவர்களிடத்திலே உன்னுடைய பட்டணத்துக்கு அறிவி என்று சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்பினதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அநேகர் மிஷினரி ஊழியத்திற்கு கூட தயாராக இருப்பார்கள். எப்படியெல்லாம் நான் ஊழியம் செய்ய முடியும், மிஷினரியாக வட இந்தியாவுக்கு சென்று விடலாமா, வெளிநாடுகளுக்கு சென்று விடலாமா என்றெல்லாம் யோசிப்பார்கள். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நாம் நிறைய நேரங்களில் தயங்குகிறோம் இல்லையா பிரியமானவர்களே. ஆண்டவர் பாருங்க, அந்த லேகியோன் இருந்து விடுதலை பெற்ற அந்த மனிதன் தெக்கப்போலி, அதாவது 10 பட்டணங்களுக்கு சாட்சியாக இருந்தானா. எத்தனை பேர் அவன் மூலமா ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பாங்க இல்லையா. இன்றைக்கு பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே தேவதூதருக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமாம். அந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் ஏன் கொடுக்கக்கூடாது இல்லையா. முதலாவது, ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிவிட்டு செல்லுங்கள். ஆண்டவரே, அந்த மனிதருக்கு நான் அறிவிக்க போகிறேன். ஏனென்றால் நம்ம என்னதான் கிரியை செய்தாலும், நம்ம என்னதான் அறிவித்தாலும் கிரியை செய்கிறவரும் விளைய செய்கிறவரும் தேவன் இல்லையா. எனவே ஜெபம் பண்ணி கொண்டே செல்லுங்கள். ஆண்டவரே, நான் சொல்லுகிற வார்த்தை அவர்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ரெண்டாவது, அந்த மனிதர்களுக்கு போய் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களோடு ஒரு நல்ல உறவை, நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். அவர்களோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கிறது மூலமாக, நல்ல ஒரு உறவை உண்டு பண்ணிக்கிறது மூலமாக ஈஸியாக உங்களால் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக வசனங்கள் எல்லாம் கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய பர்சனல் டெஸ்டிமனியை சொல்லுங்கள், உங்களுடைய சாட்சியை சொல்லுங்கள், அது போதும். அதுதான் பெரிய சுவிசேஷம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வசனத்தை சொல்ல வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்காக ஜெபிக்கவும், அவங்களுக்காக பாரப்படவும், அவங்கள சபைக்கு அழைத்து வரவும் பெரிய முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக பயன்படுத்துவார். ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் உங்களால் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற பாரம் உங்கள் மனசில் இருக்கலாம். ஆனால் அதை எப்படி அறிவிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அதை அறிவிக்கிறதுக்கான வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படாமல் இருக்கலாம். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, எங்களுக்காக உங்கள் ஜீவனை கொடுத்து எங்களுக்காக ஆண்டவர் விலையேற பெற்ற ரட்சிப்பை பரிசாக தந்திருக்கீங்கப்பா. அந்த ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கும் அறிவித்து எப்படியாயினும் சிலரை ஆண்டவரே அக்கினிக்கு தப்பு வைக்கிற பாத்திரங்களாய் கர்த்தர் எங்களை உபயோகப்படுத்துங்கப்பா. எப்படியாவது நாங்கள் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் சமூகத்தில் பரலோகத்தில் வந்து நிற்கும்போது நாங்கள் வெறும் கையாக வந்து நிற்கக்கூடாது. பரலோகத்தில் ஆத்துமாக்களாகிய பொக்கிஷங்களோடு வந்து உங்களை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களோடு, அநேக சிநேகிதரோடு கூட ஆண்டவரே உங்களை வந்து பார்க்கணும். நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை பரலோகத்தில் சம்பாதிங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, அந்த சுவிசேஷ பணியில் எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. சுவிசேஷம் சொல்லும்படியான வாசல்களை கர்த்தர் எங்களுக்கு திறந்து தருவீராக. நாங்கள் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் அநேகரை உங்களுக்காக ஆதாயப்படுத்துகிற பெரிய கருவியா கர்த்தர் எங்களை உபயோகப்படுத்துங்கப்பா. எங்கள் சபைகள் வளரட்டும் ஆண்டவரே. எங்கள் சபைகளில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சேர்க்கப்பட நாங்கள் ஒரு கருவியா ஆண்டவரே கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.